ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் என்ன கதை தெரியுமா கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற ஒரு கொலை பண்ற மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். புரியல. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன தெரியுமா? நம்ம படத்தோட ஹீரோ அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள நல்ல ஒரு பயங்கரமான ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு கேங்கு கூட ஒரு காட்டுக்குள்ள ஒரு ட்ரிப்பு போறாங்க. அவங்க வந்து ஒரு படகுல தான் போறாங்க. அப்படி அந்த படகுல போகும்போது கீழே இருக்கிற கல்லு மூலியமா அந்த படகு டேமேஜ் ஆயிடுது. இதுக்கப்புறம் அவங்க அந்த படகுல போக முடியாது. அந்த படகுல தண்ணி வர ஆரம்பிச்சுது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த படகை விட்டு இறங்கி அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க? அப்படி தப்பிக்கும் போது அந்த காட்டுக்குள்ள பயங்கரமான ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, இவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தரையா கொலை பண்றான். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கோரமா இருப்பான். கடைசியில நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த காட்டுக்குள்ள இருந்து இவங்களை கொலை பண்றவன் யாரு அப்படின்ற கதையை ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப த்ரில்லிங்கா நமக்கு சொன்ன படம் தான் அட்செட். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பமானது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி உள்ள ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துல ஒரு படகுல ஒரு அப்பாவும் அந்த அப்பாவோட பையனையும் காட்டுறாங்க. அப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்றானா, நைனா எனக்கு அர்ஜென்ட்டா சூச்சா வருது நைனா, நான் எப்படி அச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அடே மவனே நீ மட்டும் இங்க சூச்சா பண்ணினா அந்த முதல்ல எங்க மோஃபம் பிடிச்சி நம்ம ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டோம்டா. இரு நான் படகு ஓரமா நிறுத்துறேன், அங்க போயிட்டு நீ சூச்சா போயிட்டு டக்குன்னு வந்துருனேன் அப்படின்ற மாதிரி நம்ம நைனா சொல்ல, பையனுக்கும் வேற வழியில சரி நைனா நீ சொல்ற மாதிரி நான் போயிட்டு அடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனும் போயிட்டு சூச்சா போயிட்டு டக்குன்னு வந்துடுற. வந்து பார்த்தா கப்பல்ல இருக்கிற நம்ம அப்பாவை அந்த முதல்ல வந்து அப்படியே கடிச்சு கொதறி வச்சிருக்குது. உள்ள இருக்கிற குடல்கிட்ட எல்லாம் வெளியே வந்து இருக்க. இதை பார்த்து நம்ம பையன் வந்து கதிகாலையும் போய் நின்றுட்டு இருக்க. அப்ப நம்ம பையன் பின்னால என்னமோ ஒரு உருவம் வந்து அட்டாக் பண்ணுது. பார்க்கறது மிருகம் மாதிரி இருக்கும் போல. அவனோட குடல்கிட்ட எல்லாம் பிச்சு போட்டு அவனை அந்த இடத்துல காலி பண்ணிட. அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தோட பேரை போட்டு நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே நமக்கு இப்போ ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டில வந்து நல்ல ஒரு ஹாலோவின் டைம் போல இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஹீரோ பேரு பென்னு, ஃப்ரெண்டு பேரு மார்க்கஸ். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, மச்சான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போலாமா, நல்லா பயங்கரமா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நம்ம மார்க்கஸ் வந்து அப்படியே மச்சான் அப்ப எனக்கு ஒருத்தர் தெரியும், நம்ம அவரை போய் பார்த்தா அவர் மூலமா நம்ம ஒரு நல்ல ட்ரிப்புக்கு போறோம்டா, அந்த ட்ரிப் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கஸ் சொல்லிட்டு, நம்ம பெண்ணுக்குமே வந்து ஐயோ அப்ப அங்கேயே போறோம் மச்சான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா தலையில ஒருத்தர் தொப்பி போட்டிருக்காரு இல்லையா, இவர் தான் அந்த டூரிஸ்ட் கைடு. இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நம்பி வந்துட்டீங்களே, உங்களை நான் கூட்டு போறேன், அந்த இடத்த நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் வாக்கு கொடுக்க, அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம பென்னு மார்க்கஸ் கூடவே நிறைய பேர் இருக்காங்க, அவரோட டீம் போல இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் அந்த வேன்ல அந்த ட்ரிப்பு கிளம்புறாங்க. அந்த ட்ரிப்பு எங்க இருக்கும்னா, ஒரு அடர்ந்த காட்டு பகுதியுள்ள தான் இவர் கூட்டு போறாரு. அந்த காட்டு பகுதியுள்ள ஒரு சின்ன ஆறு இருக்கு. அந்த ஆத்துல வந்து ஒரு படகுல இவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த நதியில வந்து ஒருத்தர் இருக்காரு படகுல, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அடே அந்த பக்கம் போகாதீங்கடா, அங்க ரொம்ப ஆபத்து இருக்கு, நீங்க போனீங்கன்னா உங்களால திரும்ப வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு காட்டு கத்துன்னு கத்த. ஆனா நம்ம படகுல இருக்கிறவங்க வந்து அவர் நம்மளுக்கு பாய் சொல்றாரு போல இருக்குது. எல்லாருமே பாய் சொல்லுங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அவங்க போயிட்டு இருக்க. பின்னால இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, போங்கடா போங்க நீங்க எல்லாருமே சாகுறது நிச்சயம் அப்படின்ற மாதிரி பின்னால இந்த போட்ல ஒரு மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம பென்னு பக்கத்துல இருக்கிற நம்ம மார்க்கஸ் தான் காட்டுறாங்க. அவங்க நல்லா ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. போறாங்க போயிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், நல்லா அடர்ந்த காட்டு பகுதி ஆத்துல போயிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க படகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழே கல் இருக்கு. அந்த கல்லுல மோதி அவங்க படகு வந்து அங்கேயே பிரேக் டவுன் ஆக, அவ்வளவுதான் கப்பல் உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஜோரா மழை வேற பெய்யுது. இவங்க அந்த கப்பல்ல இருந்தா அப்படியே முழுங்கி அந்த கப்பல் டேமேஜ் ஆயிடும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, போட்ல இருந்து வெளியே வந்தாகணும். அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரியவர் என்ன பண்றாருன்னா, நீங்க எப்படிதான் பயந்துகிட்டே இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் நான் போறேன் என் பின்னாடியே வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் அப்படியே அங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறாரு பாருங்க. அப்படி ஒரு அந்த தண்ணியை கிராஸ் பண்ணும்போது கீழ இருந்து ஒரு முதல்ல வந்து அவரோட காலை கவிடுது. இந்த பெரியவரோட கால் போச்சு, அந்த முதல்ல இவரை கடிச்சு சாப்பிட போகுது. அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தா அந்த படகுலயே வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கையில கன் எடுத்து அந்த முதலையை சுட அந்த பெரியவரையும் காப்பாத்துறாங்க. எல்லாருமே அப்படியே வெளியவும் வந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஏமா நீ யாருமா, நீ கையில கன்லாம் வச்சுனுக்குற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கேட்க, இப்பதான் நமக்கு இவங்களை பத்தி சொல்றாங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, இவங்க பேர் தான் மேரி, நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ இந்த இடத்துல நம்ம மேரியை பத்தின ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கப்பல்ல ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க வேற யாருமே கிடையாது, அந்த அப்பா தான் நம்ம மேரிக்கும் அப்பா, அந்த பையன் தான் நம்ம மேரியோட அண்ணன். சோ அவங்கள யாரு கொன்னா அப்படின்ட்டு இவங்க வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. போலீஸால அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னை ரெண்டுக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மேரி வந்து இன்னொரு கதையா சொல்றாங்க. அது என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு வீடு இருந்தது.
போகுது. அந்த வீட்டுல ஒரு அப்பாவும் ஒரு பையனும் தான் இருப்பாங்க. பையன் பேரு விக்டர். விக்டர் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பான். அவனுக்கு மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். விக்டரோட அப்பா விக்டர் எங்க கூட்டிட்டு போனாலும் வெளியே இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம விக்டரை பார்த்து பயங்கரமா கேலி பண்ணுவாங்க. இந்த விஷயம் நம்ம விக்டருக்கு சுத்தமா பிடிக்காது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் நம்ம விக்டர் வீட்டுல தனியா இருக்கும் போது நல்ல ஹாலோவின் டைம் போல இருக்கு. வெளியே இருந்து 4-5 பொறுக்கி பசங்க வந்து பட்டாசு தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் வீட்டுல தனியா இருக்கும் போது அவன் வீட்டுல போட்டுறானுங்க. வீடு வந்து அது கட்டை வீடு இல்லையா, அதனால வந்து அந்த வீடு அப்படியே பத்திக்குது. உள்ள விக்டர் வந்து அப்படியே கதறான், எனக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம விக்டரோட அப்பா வரதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுது. அந்த வீடு வந்து நல்லா குழந்து விட்டு எரியுது. டோர் வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்ப நம்ம விக்டரோட அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு கோடாலி எடுத்து அந்த டோரை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உடைச்சிட்டே இருக்கும்போது தெரியாதனமா டோர் உடைஞ்சு அந்த கோடாலி வந்து நம்ம விக்டர் மூஞ்சிலே பற்ற. அவ்வளவுதான், நம்ம விக்டர் அப்படியே மயங்கி கீழே விழுறான். இந்த காட்சியை பார்த்து நம்ம விக்டரோட அப்பாவும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அணில இருந்து விக்டரோட ஆவியா இல்ல என்னன்னு தெரியல, இந்த காட்டுக்கு யார் வந்தாலும் பழி வாங்குது அப்படின்ற மாதிரி நம்ம மேரி வந்து சொல்லி முடிச்சுட்டு எல்லாருமே உங்க நேரா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா இவங்க எங்க இருக்காங்கன்னா நம்ம விக்டர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேரி என்ன கட்டுக்கதை எதனா சொல்றியா, இங்க பேய் போதும் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல நம்ம மேரிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த காட்டுல மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க. அப்ப காலைல முதல்ல கடி வாங்கினாரு இல்லையா, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க வாங்க அந்த வீட்டுல யாராச்சும் இருக்காங்களா நம்ம போய் பார்க்கலாம், இருந்தாங்கன்னா நம்ம போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டு உள்ள இருந்து அந்த விக்டர் வரான். பாக்குறதுக்கே ரொம்ப கோரமா இருக்கான். அவன் பாட்டுன்னு ஓடி வந்து இந்த காலில் முதல்ல கடி வாங்கினாரு இல்லையா, அவரோட கழுத்தாம் பட்டிலேயே அந்த கோடாரி எடுத்து போடு 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 போட்டுன்னு போட்டு 2 துண்டா போட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து பயங்கரமா கதறாங்க. கூடவே அந்த முதல்ல கடி வாங்கினவரோட அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வாயில கைய வச்சு அவங்களோட தலைய வந்து அப்படியே 2 துண்டாக்கிடுறான். அவங்கள போட்டு முடிச்சுட்டு இவன் நம்ம ஹீரோயினை போட்டு தரலாம் அப்படின்னு வர கரெக்டா நம்ம ஹீரோயின் கையில தான் கன் இருக்கே, அவ்வளவுதான் கண்ணை வச்சு அந்த விக்டர் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அவனுமே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேரி வந்து அந்த இடத்துல தப்பிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே கொஞ்சம் தள்ளி வந்து இங்க இருந்து எப்படா தப்பிச்சு போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த கேங்ல ஒருத்த மட்டும் தனியா நான் மட்டும் தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. அப்ப அவன் முன்னாடி வந்து திரும்ப நம்ம விக்டர் வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம இவனோட கழுத்தை அப்படியே திருப்பி இவன் அந்த இடத்துலயே கொலை பண்ண. இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீம் இருக்குல்ல, அவங்க அங்க இருந்து தப்பிக்கிறாங்க ஓடுறாங்க. கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்கன்னா நம்ம விக்டரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆக்சுவலி இவங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் திரும்ப நம்ம விக்டரோட வீட்டுக்கே ஒரு லூப் மாதிரி வராங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரிவா மேரி நீயும் நானும் மட்டும் போயிட்டு அந்த வீட்டுல நமக்கு ஏதாச்சும் துப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த வீட்டுல வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கூடவே வந்து நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது என்னன்னா நம்ம மேரியோட அண்ணனும் அவங்க அப்பாவும் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட சடலங்கள் வந்து அந்த இடத்துல கிடக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி அழுக நம்ம ஹீரோ தான் ஆறுதல் படுத்துறாரு. அப்படியே இந்த பக்கம் வெளியே வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணை இந்த விக்டர் வந்து இந்த மரத்தை அறுப்பாங்க இல்லையா, அந்த மிஷின் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட வாயிலே வச்சிரு. அந்த பொண்ணு வாய் அப்படியே துண்டாகி அந்த பொண்ணு அங்கேயே காலியாகிறாங்க. அப்போ அந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூரிஸ்ட் கைடு வந்து ஹெல்ப் பண்ண போறாரு பாருங்க. இந்த டூரிஸ்ட் கைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்டர் பிடிச்சி அவரோட தலையை அப்படியே துண்டா பொழந்துடுறான். வெளியே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே வந்து விக்டர் கிட்ட இருந்து நம்ம மார்க்கஸையும் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் போடுறாரு. இங்க பாருங்க அந்த விக்டரை நம்ம எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அவன் திரும்ப எழுந்து வந்துட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி மேரி கூட அவனை ஷூட் பண்ணாங்க, ஆனா அவன் திரும்ப வரான். இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, அவன் வீட்டுல வந்து நான் பெட்ரோல் இருக்கிறத பார்த்தேன், அதை எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்தி அவனை நம்ம அங்கேயே வந்து எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட. இப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த விக்டரோட வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பெட்ரோலை தேடிட்டு இருக்காரு. பேலன்ஸ் இருக்கிற 3 பேர் வெளியே காவல் காத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பெட்ரோல் தேடிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப அவரு கிட்ட வந்து வெளியே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா, ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு. அந்த பொண்ணோட தலை வந்து நம்ம ஹீரோ முன்னாடி உழுது. அப்படின்னா அந்த பொண்ணை விக்டர் கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட விக்டர் வந்துடுறான். விக்டர் வந்து நம்ம ஹீரோ கையில பெட்ரோலுமே கிடைச்சிருது. நம்ம ஹீரோ எப்படியும் அவன் கூட முட்டி போராடி அந்த பெட்ரோல் அவன் மேல போட்டுறாரு. பெட்ரோலை போட்டோடனே அடுத்து என்ன, அவர்கிட்ட இருக்கிற லைட்டரை யூஸ் பண்ணி அந்த விக்டர் மேல போட்டு விக்டரை அங்கேயே எரிக்கிறாங்க. விக்டரும் அவ்வளவுதான் காலியாக போறான், அவன் காலி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்தா அந்த சமயம் பார்த்து கரெக்டா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே இந்த விக்டருக்கு சுதாரமா தான் நடந்துட்டு இருக்கு. போச்சுரா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா இந்த விக்டர் திரும்ப நம்மள எழுந்து வந்து எதனா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, மேரி, அப்புறம் மார்க்கஸ், இப்போ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திரும்ப இந்த விக்டர் எழுந்து வந்து இந்த மார்க்கஸை பிடிச்சிடறான். மார்க்கஸை பிடிச்சது மட்டும் இல்லாம மார்க்கஸ் உடம்புல இருக்கிற கை காலுன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டு அவனை அந்த இடத்துலயே காலி பண்ண. இப்போ ஃபைனலா இருக்கிறது நம்ம பென்னு அப்புறம் மேரி. இவங்க 2 பேருமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ தூரத்துல இருந்து ஒரு ஈட்டி வந்து நம்ம பென்னோட காலிலே வந்து குத்துது. அவ்வளவுதான், அவன் அங்கேயே பயங்கரமா கத்துறான், துடிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த விக்டர் வேற நம்ம பென்னை நோக்கி ஓடி வரான் பாருங்க. அப்ப கரெக்டா நம்ம பென் என்ன பண்றாருன்னா விக்டர் ஓடி வர திசையை நோக்கி அந்த ஈட்டி அப்படியே மடக்க விக்டர் ஓடி வந்து அந்த ஈட்டிலே குத்தி அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அப்பாடா ஒரு வழியாவே இறந்து போனானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட போட் இருக்கு இல்லையா, அந்த போட்டை யூஸ் பண்ணி அந்த நதியில இவங்க 2 பேருமே தப்பிச்சு போறாங்க. இப்போதான் இவங்க ஒரு பெருமூச்சை விட்டு இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக அப்ப தண்ணி உள்ள இருந்து என்னமோ வந்து நம்ம ஹீரோனை அப்படியே உள்ள வலிச்சிட்டு போகுது பாருங்க. மேல இருக்கிற நம்ம ஹீரோ மேரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை கீழே நீட்டுற தண்ணி கடியில கீழே இருக்கிற நம்ம ஹீரோயினும் அந்த கையை பிடிச்சிட்டு மேல எட்டி பார்த்தா நம்ம ஹீரோவோட கையை அப்படியே துண்டா பிடிங்கி இந்த விக்டர் தான் நீட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தா அவ்வளவுதான், அவரு சாக போறாரு, இந்த விக்டர் அவரையும் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ ஃபைனலா என்ன இருக்கும், நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட மாட்டி இறந்துருப்பாங்களா, அடுத்து என்ன ட்விஸ்ட் அப்படின்ற கதையை நம்ம கிட்டே கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு இந்த படம்? ஆக்சுவலி இந்த விக்டரை பொறுத்த வரைக்கும் இவன் எதுக்கு திரும்ப திரும்ப வரான்னு நமக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்தது, கதை நம்மள விறுவிறுப்பா கூட்டிட்டு போச்சா, அதுதான் மேட்ரு. அண்ட் இதே போல அடுத்த சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை பார்க்க வரேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துச்சுல, நான் போயிட்டு வரட்டா. நான் போறதுக்கு முன்னாடி 1 செகண்ட், நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.